ஐஷு அக்கா வீட்ல ஐஸ்கிரீம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ ஐஷு அக்கா. ஐயோ என்னது இது? ஜெயின் வாட்டர் மெலனா? இவ்ளோ பெரிய வாட்டர் மெலனா நான் பார்த்ததே இல்லையே. ஐ மேஜிக் வாட்டர் மெலனா? வாவ், நான் கிட்ட போய் இதை தொட்டு பார்க்க போறேன். இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, என்னால தூக்கவே முடியலையே. என்னை விட 2 மடங்கு பெருசா இருக்கு. ஐயோ, இதுல என்ன இருக்கும்? ட்ரெஷர் இருக்குமா இல்ல நிறைய gift இருக்குமா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட போறேன். தாரா, சிக்கு, சாக்கி எல்லாரும் எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கல, இங்க ஒரு மேஜிக் வாட்டர் மெலான் இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கு. கொண்டு வந்து இங்க வச்சிருப்பா. அசீனா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? வாவ், எவ்வளவு பெரிய வாட்டர்மெலன். இது யார் வாங்கிட்டு வந்தாப்பா? இது பார்க்க நார்மல் வாட்டர்மெலன் மாதிரியே இல்ல, ஏலியன் வாட்டர்மெலன் மாதிரி இருக்கு. ஏய், இது ஏலியன் வாட்டர் மெலன்லாம் இல்லப்பா, இது ஏதோ மேஜிக் வாட்டர் மெலன். இது மேஜிக் வாட்டர்மெலன் தான் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதோ பார்த்த மாதிரி சொல்ற. இதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ பயமா இருக்கு. ஏய், நான் பார்த்தேன். கிஃப்ட், பலூனு, அப்புறமா ஒரு மாதிரி க்ளோயிங் எஃபெக்டா இருந்தது. நான் பார்த்தேன், என்ன நம்பு. என்ன இந்த அசீனா ஏதோ மேஜிக்கல் வாட்டர் மெலன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனா இது பாக்குறதுக்கு மான்ஸ்டர் வாட்டர் மெலன் மாதிரி இருக்கு. அசீனா, இது யார் வாங்கிட்டு வந்து இங்க வச்சது? ஏய் சாக்கி, என்ன விட்டுட்டு வாட்டர் மெலன் சாப்பிடலாம்னு பிளான் போட்டுருக்கியா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட? இல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கும் தரணும் நீங்க. ஆமா, இது யார் வாங்கிட்டு வந்தா? ஏய், இது ஒருவேளை சூனியக்காரி வாங்கிட்டு வந்து வச்சிருக்குமாப்பா, நம்ம சின்ன குழந்தைங்க எல்லாம் பிடிக்கிறதுக்காக. என்னது, சூனியக்காரியா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குப்பா, நான் வீட்டுக்கு போறேன். சூனியக்காரியா இல்லனா ஒருவேளை பாம்பா இருக்குமோ? பாம்பு எதனா போட்டிருப்பாங்களோ? ஏய், ஏன்பா பாம்பா இருக்க கூடாது? ஐயோ, நம்ம வீட்டாண்ட இந்த தர்பூசணி உள்ள யாரோ பாம்பு வச்சு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்கப்பா. பாம்பு தான் வெடிக்க போகுது. பாமா, சீக்கு ஓடுறாடி, சீக்கு சீக்கிரமா ஓடு, பாம்பு வெடிக்க போதாமே. என்ன இவங்க பாம்பு வெடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏய், என்ன பிராங்க் பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டு நீங்க மட்டும் டேஸ்டான வாட்டர் மெலன் சாப்பிடலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது, நான் வருவேன், எனக்கும் கொடுக்கணும் நீங்க. சாக்கி, எனக்கு நல்லா தெரியும் இந்த வாட்டர் மெலான்குள்ள நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம்டா. கேர்ள்ஸுக்கு நிறைய கிடைக்குதா, பாய்ஸுக்கு நிறைய கிடைக்குதான்னு பார்க்கலாம். அசீனா, நீ இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றனால நம்ம ஓபன் பண்ணிடலாம். சரி, யார் ஓபன் பண்றது? என்னதான் சொல்வீங்க? சரி, நானே ஓபன் பண்றேன். எனக்கு என்னமோ சாக்கி நான் சொன்ன மாதிரி இதுல பாம்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து உசுன்னு சத்தம் வந்துனே இருக்கு. சாக்கி என்ன சொன்னது கரெக்டா இல்ல அசீனா அக்கா சொன்னது கரெக்டான்னு கட் பண்ணி பார்த்துடலாம். கடவுளே, எங்க மம்மி ரம்ஜானுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரம்ஜானுக்கு யூஸ் பண்ற மாதிரி நல்ல கிஃப்டா வரணும். கடவுளே, ப்ளீஸ் நல்ல கிஃப்டா கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கத்தி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த வாட்டர் மெலனை கட் பண்ண போறேன். பாத்துடலாம் இது மேஜிக் வாட்டர் மெலனா இல்ல மான்ஸ்டரான்னு. சாக்கியா கட் பண்ணாதீங்க. என்னடா அண்ணா, கன்ஃபார்மா இதுல பாம்பு தானா இருக்கு. எனக்கு உசுன்னு சத்தம் வந்துட்டே இருக்குண்ணா. அண்ணா பாத்துனா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் அசீனா, இது ஃபுல்லாவே கிஃப்ட் தான். ஐயோ, இந்த வாட்டர் மெலன் ஃபுல்லாவே கிஃப்டா தான் இருக்கு. ஏய் வாங்க, இது ஒரு என்னால தூக்க முடியாது. நீங்களும் ஒரு கை பிடிச்சது கீழே வைக்கலாம், அப்பதான் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சாக்கியா உங்க பாருங்களா, ஜிகு மின்னுது. அண்ணா, இது ஏன்னா இவ்வளவு ஷைனிங்கா மின்னுது? இது உள்ள நிறைய கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்க போலண்ணா. அசீனா, நீ சொன்னது கரெக்ட் தான். இது மேஜிக் வாட்டர்மெலனே தான். இதுல நிறைய கிஃப்ட் இருக்கும் போல. ஜாலி, ஒரு வருஷத்துக்கு கடைக்கு போறதுக்கே வேலை இல்லை. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு இப்பவே கிஃப்ட்ஸ் பார்க்கணும் போல இருக்கு. நான் தானே பார்த்தேன், அதனால நான் தான் மேல இருந்து கிஃப்ட் ஓபன் பண்ணுவேன். ஏய் ஜாலி, இதுல ஃபர்ஸ்ட் கிஃப்டே கிளிட்டர்ஸ் தான். நான் தானே வந்து பார்த்தேன், அதனால எனக்கு இந்த ஷைனிங்கான சில்வர் கிளிட்டர். எனக்கு மிச்சம் இருக்கிற 2ல யாருக்கு என்ன வேணுமோ பார்த்து சொல்லுங்க. அசீனா, இந்த எல்லோ கலர் பீட்ஸை நானே வச்சுக்கிறேன். இதை வச்சு நான் கிரீட்டிங் கார்டு பண்ணுவேன். சாக்கியா, நான் இந்த கிரீன் கலர் கிளிட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து வர கிஃப்ட் என்ன நீங்க எடுத்துக்கோங்க. அசீனாக்கா, அடுத்து என்ன கிஃப்ட்? அடுத்ததா பட்டர்ஃப்ளை. ஐயோ, பட்டர்ஃப்ளையா? வாட்டர் மெலன் இல்லையா? டேய், பட்டர்ஃப்ளை கிளிப்னு சொல்ல வந்துட்டா, அதுக்குள்ள நீ அவசரப்பட்டுட்ட. இங்க பாரு, பட்டர்ஃப்ளை கிளிப் சூப்பரா இருக்குல்ல? ஏய் தாரா, இந்த பத்தியா குட்டியான கியூட்டான பட்டர்ஃப்ளை கிளிப் கூட இருக்கு. அடுத்ததான் என்ன? டைனோசர் வருமா வாட்டர் மெலன்ல இருந்து? என்னது, வாட்டர் மெலன் கூட டைனோசரா? டைனோசர்லாம் வெளில வந்தா நான் சாப்பிடுறோம் போலே. அடுத்ததான் ஜிம்கா. பெரிய இயரிங்ஸ், அது இல்லாம குட்டியா ஒரு பட்டர்ஃப்ளை கம்பல் கூட இருக்கு. பாருங்க, முழுசா சந்திரமுகி மாதிரி மாறிய நம்ம அசீனாவை பாருங்க. டேய் சாக்கி, நான் மட்டும் கீழே வந்து அடி வெளுத்து வாங்கிடுவேன்.
அசினா, அந்த சில்வர் கலர் ஜிம்காவும் அந்த பட்டர்ஃப்ளை கம்பளும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பெரிய கம்பல் நீ எடுத்துக்கோப்பா. என்ன எல்லாமே உங்களுக்கே வந்துட்டு இருக்கு, அப்ப எங்களுக்குலாம் எதுவும் கிடையாதா? ஹை, கியூட்டான ஸ்ட்ராபெரி கிளிப்பு. ஹே என்னப்பா, வாட்டர்மெலன்ல இருந்து பிரின்சஸ் ஐட்டம்ஸ்லாம் வருது. ஒன்றும் இல்லடா சாக்கி, நாங்கள் பிரின்சஸ், அதனால பிரின்சஸ் ஐட்டமாவே கிடைக்குது. நீ என்ன பிரின்ஸா? ஏய், இந்த வாட்டர்மெலன் சர்ப்ரைஸ் நம்ம இல்ல ஏமாத்திச்சுடா, நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல பாத்தியா? சிக்கு வெயிட் பண்ணடா, பாய்ஸ்க்கும் ஏத்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. இங்க ஒரு எலிஃபண்ட் இருக்கு, இரு நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன். பாரு, கியூட்டா இருக்கு பாருடா எலிஃபண்ட். அப்பாடா, இப்பதான் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன எலிஃபென்ட்லாம் இதுக்குள்ள இருக்கு? ஐயோ, எவ்வளவு பெரிய எலிஃபென்ட்! யார் இந்த வாட்டர்மெலனுக்குள்ள வச்சா? அதுக்கு தண்ணி தாகமா இருந்திருக்கும், அதான் வாட்டர்மெலன்ல வந்து ஜூஸ் குடிக்கலாம்னு வந்திருக்கும். கேக்குறா பாரு கேள்வி. இதுல இருந்து எல்லா பொருளுமே எப்படி வந்துச்சு, எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதே மாதிரி தான் இதுவும் எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. சிக்கு, இந்த எலிஃபண்ட்டை நான் தான் எடுத்துக்க போறேன், நீ கேட்க கூடாது சரியா? சாக்கி வேணா, அந்த எலிஃபண்ட் எனக்குதான். நான் தான் குட்டியா கியூட்டா இருக்கேன், நீங்க பெருசா சப்பியா இருக்கீங்க. அதுக்கு இந்த சைஸ் உங்களுக்கு பத்தாது, எனக்கு தான் கரெக்டா இருக்கும். நான் இது மேல உட்காந்து சவாரி செய்ய போறேனா? ஏன்டா எலிஃபண்ட் மேல உட்காந்து சவாரியா செய்ய போறேன்? இருடா, உன்னை ப்ளூ கிராஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். சாக்கி, அவன் சின்ன பையன் தானடா, அதனால அவனுக்கே விட்டு கொடுத்துருடா. உனக்கு நிறைய சூப்பரான ஐட்டம் இருக்கு. அடுத்ததா என்ன கிஃப்ட் எடுக்க போறேன்னு யாருன்னா கெஸ் பண்ணீங்களா? மெஹந்தி. டேய் சாக்கி, உண்மையாவே உனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குடா. என்ன தெரியுமா? ப்ளூ கலர்ல இருக்கு. ஸ்லைம்டா, இரு எடுத்து தரேன். ஆக்சுவலாக அதை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் அதை எடுக்காமல் இருந்தேன். பார்த்தியா, ப்ளூ கலர் ஸ்லைமு. ஆக்சுவலி இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. ஆனால் ரொம்ப க்யூட்டான கிஃப்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. ஐ ஸ்லைம், அதுவும் காப்பர் சல்ஃபைட் ப்ளூ கலர்லயே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உள்ள அவெஞ்சர்ஸோட இமேஜ் கூட கொடுத்துருக்காங்க. அது அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்காக எனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் தான் கிடைச்சிருக்கு. ஜாலி ஜாலி ஜாலி. நான் இந்த ஸ்லைமை வச்சு தனியா ஜாலியா விளையாட போறேன், யாருக்குமே கொடுக்க போறது கிடையாது. என்ன, சாக்கிக்கு மட்டும் தான் ஸ்லைமா, இந்த சீக்குக்கு கிடையாதா? எனக்கும் ஸ்லைம் வேணும். அஜினாக்கா எதுனா இருக்கான்னு பாருங்கக்கா. ஏன்டா, இருக்கிறதே 2 ஸ்லைம், எங்களுக்கும் ஸ்லைம் பிடிக்கும். நீயும் அண்ணா மட்டும் எடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? ஸ்லைமா? இன்னொன்னா? இருக்கு. ஆனால் பிங்க் கலரில் இருக்கு. கேர்ள்ஸோட ஃபேவரட் பிங்க் கலரில் க்யூட்டான குட்டியான கிஃப்ட்டும் இருக்கு. இந்த செமையா இருக்குல்ல இது? சாக்கி அண்ணா, உங்களது ப்ளூ கலரு, ஆனா இந்த பிங்க் கலரு. உங்களதுல அவெஞ்சர்ஸ் போட்டிருக்கு, இதுல வாட்டர்மெலான் போட்டிருக்கு. சூப்பரா இருக்குல்ல என்னோடது? வாட்டர்மெலான்குள்ள இருந்து வாட்டர்மெலான் ஸ்லைம் கிடைச்சிருக்கு எனக்கு. ஜாலி ஜாலி ஜாலி. ஆக்சுவலா என்னோட கியூட் கிஃப்ட் தான் செமையா இருக்கு. அது பாத்தீங்களா, கண்ணாடி எல்லாம் போட்டுன்னு இருக்கு, அழகா சிரிக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இதை வச்சு நானு சூப்பரா விளையாட போறேன். அசினா, நீ கொண்டா வந்து கீழே உட்காருறியா? நான் வாட்டர்மெலன் மேல ஏறி நானும் கிஃப்ட் தரேன். எனக்கு அப்பதான் ஜாலியா இருக்கும்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிஃப்ட் தரதுனா. தாரா, நல்ல வேலை கேட்ட. இது உள்ள இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு. அடுத்த கிஃப்ட் என்ன வரப்போகுதுன்னு கெஸ் பண்ணுங்க. அடுத்த கிஃப்ட் பிரேஸ்லெட். ப்ளூ கலர் பிரேஸ்லெட். அசினா, இங்க பாத்தியா, நான் இதை எடுத்துக்க போறேன். இன்னொரு பிரேஸ்லெட் இருக்குப்பா, யூனிகார்ன் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. வாவ் அசினா, யூனிகார்ன் பிரேஸ்லெட் நீ வச்சுக்கோ. சக்கி, இங்க பாத்தியா பிரேஸ்லெட் பர்பவ். என்ன, இந்த வாட்டர்மெலான்குள்ள இருந்து கிஃப்ட் வந்துட்டே இருக்கு. தாரா, அடுத்தது என்ன? நெக்லஸ் தானே? என்ன, கோல்டு நெக்லஸா இல்ல டைமண்ட் நெக்லஸா? சொல்லு. நெக்லஸ்லாம் ஒன்றும் இல்ல, கேர்ள்ஸ் ஃபேவரட்டான ஐட்டம் இருக்குமே, ட்ரெஸ்ஸுக்குலாம் மேட்சிங்கா கலர் கலரா இருப்பாங்களே, என்னதுன்னு கண்டுபிடிச்சியாடா? அது நெயில் பாலிஷ். பிங்க் கலர், அப்புறமா பர்பிள் கலர். வாவ், இந்த பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அசினா, உனக்கு பிங்க் பிடிச்சிருக்கா, பர்பிள் பிடிச்சிருக்கா? அப்புறமா கிரீம் கலர் கூட இருக்கு. வாவ், சூப்பரா இருக்குல்ல இந்த கிரீம் கலர். அப்புறமா உள்ள மெரூன் கலர் கூட இருக்கு. அசீனா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்க்கா கலரா நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம். சிக்கு பாத்தியா, பவ் எங்களுக்கு நிறைய கலர் நெயில் பாலிஷ் கிடைச்சிருக்கு. சக்கி, நாங்க தான் வின் பண்ண போறோம். கேர்ள்ஸ் டீம் தான் ஜெயிக்க போகுது. பவ் ஏன்னா எங்களுக்கு தான் நிறைய திங்ஸ் கிடைச்சிருக்கு. அசினா, அந்த சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுல பாரு, வெறும் கேர்ள்ஸோட ஐட்டம்ஸ் தான் வருது, பாய்ஸ்க்கு எதுவுமே வரல. எனக்கு ஒரே ஒரு ஸ்லைம் தான் கிடைச்சது, அதனால நான் இங்க இருந்து போறேன். போ.
ஷாக்கி அண்ணா நீங்க சொன்னது கரெக்ட் தான். பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்லைம் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு ஸ்லைம் ஒரு எலிஃபண்ட் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு தான் எல்லா கிஃப்ட்டுமே கிடைக்குது. அப்ப இந்த சேலஞ்சில் பாய்ஸ் எப்படி வின் பண்ண முடியும்? கடைக்கு போனா கூட இப்படிதான் கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச ஐட்டமே தான் வச்சிருப்பாங்க, பாய்ஸ்க்கு கலெக்ஷன்ஸே இருக்காது. இங்க இந்த மேஜிக் வாட்டர் மெலனும் அதே மாதிரி பண்ணுது. போங்கண்ணா. டேய் சீக்கு, என்ன ஃபீல் பண்றியா? இத பாரு, நெக்ஸ்ட் வர போற பொருளும் கேர்ள்ஸுக்கு பிடிச்சதுதான். அதை பார்த்து மேக்கப்லாம் போட முடியும். என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? அதுதான் கண்ணாடி. இந்த கண்ணாடியும் சீப்பும் சூப்பரா இருக்கு. லபுபு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருக்கு. இந்த லபுபு ஸ்டிக்கர் போட்ட மிரரை பார்த்து நான் மேக்கப் போட்டேன்னா சூப்பரா இருப்பேன். அப்படியே தேவதை மாதிரி ஜொலிப்பேன். ஹாய், மேக்கப் மிரரும் அப்புறமா சீப்பும் கொடுத்துருக்காங்க. தாரா, இது நீ ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணு, அப்புறம் நான் ஒரு வாரம் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஏய் சூப்பர், ஜாலி ஜாலி, செம்மையாக மேக்கப் போட போகிறோம். ஷாக்கி அண்ணா இப்படியே போச்சுன்னா இவங்க அந்த சேலஞ்சில் அபாரமான வெற்றி அடைஞ்சிடுவாங்க. அதனால இந்த மேக்கப்பும் இந்த கோம் செட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் மட்டும் தான் மேக்கப் போடுவாங்களா? ஏன் பாய்ஸ் போட மாட்டோமா? சிக்கு இப்ப தாண்டா உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க. கரெக்ட் தான். இந்த மேக்கப் மிரரும் அப்புறமா சீப்பும் நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம கூட தான் குளிச்சுட்டு வந்தோடனே மாய்ஸ்சரைசர் போடுறோம், பவுடர் அடிக்கிறோம், தலை வாடுறோம். அப்ப நம்மளுக்கே இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்டா. இவங்களுக்கு கொடுக்க வேணாம். இவங்களுக்கு தான் ஆல்ரெடி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குதுல்ல. நம்ம எல்லாத்தையுமே இவங்களுக்கு விட்டு கொடுத்தா நம்மளுக்கு கடைசியா தோத்து போயிடுவான்டா. டேய் ஜாக்கி, என்னடா கேர்ள்ஸ் தான் மேக்கப் போடுவாங்க, பாய்ஸ் கூட தான் மேக்கப் போடுவாங்க? ஐயோ காமெடியாக இருக்கு. சீக்கு சீக்கு, ஃபீல் பண்ணாதடா. பாய்ஸ் டீம்லாம் தோக்காது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஒன்று இருக்கு, நான் தரேன். ஐயோ அம்மா, பாம்பு பாம்பு. ஷாக்கி அண்ணா பாம்புனா யாரோ பாம்பு தூக்கி என் மேல போட்டாங்க. டேய் அது பொம்மை பாம்புடா. சும்மா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத, எழுந்திரி. என்ன பொம்மை பாம்பா? இந்த பாம்பு தான் வாட்டர் மெலனுக்குள்ள இருந்துச்சா? அண்ணா நான் சொன்னேன்ல, பாம்பு வாட்டர் மெலனுக்குள்ள இருந்து உசு உசுன்னு சத்தம் கேட்டுனே இருக்குன்னு. அது இந்த பாம்பு தானா? ஆனா இது பொம்மை பாம்புன்னு சொல்றீங்க. ஆமா பொம்மை பாம்பு தான். அசினா, அடுத்ததான் ஒரு பொருள் இருக்கு. அது கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும், பாய்ஸ்க்கும் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ஏன்னா அது பேக்கில், அப்புறமா பூட்டு சாவியில், பைக் சாவிலெல்லாம் போட்டுக்கலாம். என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? அதுதான் கீ செயின். அசினா, இந்த கீச்சை நானே ஏத்துக்கிறேன். ஆல்ரெடி சிக்கு 2 வச்சிருக்கான். என்கிட்ட ஒன்று ஸ்லைம் மட்டும் தான் இருக்கு. அந்த மேக்கப் மிரரும் நாங்க ஷேர் தான் பண்ணி போறோம். அதனால இந்த கீச்சை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற கீ செயின்டா, நல்லா பாரு. சரி சரி, கெஞ்சாத, எடுத்துக்கோ. தாராக்கா நீங்க கொஞ்சம் கீழே வாங்கக்கா. நான் இந்த வாட்டர் மெலன்ல ஏறி என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போறேன். நீங்க வேற கூட வேணாம், நானே பார்த்துக்கிறேன். வாவ், இவ்வளோ பெருசா இருக்கு இந்த உள்ள இடம். இது ஃபுல்லா இந்த கிஃப்ட் இருந்துச்சா? இது உள்ள ஒரு கியூட்டான பேண்ட் இருக்கு பாருங்களேன். கலர் கலரா இருக்கு, ரெயின்போ கலர்ல, சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல இது மேஜிக் வாட்டர் மெலன் தான். நான் சொன்னப்போ நீங்கள் நம்பவே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ கிஃப்ட் கிடச்சிருக்கு? இவ்வளோ கிஃப்ட்டும் நம்ம கடையில் போய் வாங்கணும்னா ஆயிரக்கணக்கில் செலவாகும். இந்த ஸ்லைமு, நெயில் பாலிஷு, அப்புறமா இந்த எலிஃபேண்ட்டு, கிளிப்ஸு, கம்பல், சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்குது. இவ்வளோ ஐட்டம்ஸும் யாரோ இந்த வாட்டர் மெலனில் போட்டு இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஹசினாக்கா, அடுத்த முறை இதே மாதிரி பைனாப்பிள் இருந்தா அதுல எனக்கு டைகர் கிடைக்குமாக்கா? பைனாப்பிள் கூட வேணாம், சாக்லேட் மவுண்டைன் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அதுல கிஸ்ஸஸ், அப்புறமா ஹர்ஷி நக்கட்ஸ், அப்புறமா ஃபெரரோ ரோச்சர்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும்ல. அடுத்த முறை சாக்லேட் மவுண்டைன் வந்தா சூப்பரா இருக்கும். எம்மி எம்மி எம்மி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிளாசிக் மினி பார்பி ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.